சூரியநாதம் 93 கூறு. அன்பான தனித்தோன் புகழ் கொண்ட நெஞ்சங்களே, பண்பான ஆசையம் நிறைந்த திருத்தமிழே, நண்பான நட்பு ஊட்டும் அறிவின் களஞ்சியமே, எல்லா புகழும் மனிதர்க்கே, என்றும் மனிதர்க்கே. இங்கு கூறும் புகழை மறைத்து சமஸ்கிருதம் மொழியே அதன் வழியை மறைத்து அன்றைய காலம் முதல் இன்று இங்கு கூறுவது போல தமிழை திருத்தமிழாக்கி கூறும் தேவபாஷை என்பது தமிழா சமஸ்கிருதமா? இங்கு கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளின் செயலும் இங்கு குறிப்பிடுவது அனைத்தும். அதை ஆழமாக சிந்தித்து உங்கள் கருத்துக்களை கூறலாம். சமஸ்கிருதம் உண்மை பொருள் கூறுமா? தேவ தமிழ் வார்த்தை தமிழை அடிமையாக்கி தீண்டாமை உருவாக்கிய காலம் முதல் இன்று வரை தீண்டு என்றால் என்ன அம்மதம் கூறுகிறது? சுக்லத்தில் உருவாவது ஒவ்வொரு ஜீவன். அப்படி சுக்லத்தில் பிறப்பது தீண்டிற்குள்ளில் இருந்துத்தான் அது ஒவ்வொரு ஜீவன்களும் பிறப்பது. அது தாய் கர்ப்பத்திலிருந்து அந்த கர்ப்பத்தில் சுக்லம் உருவாவது முதல் அந்த தாய் கர்ப்பத்தில் மாதவிடாய் தீண்டு இல்லாமல் போ என்பது அதன் தத்துவங்கள் சித்தர்கள் கூறுவது உடலை குறித்து. இங்கு முள்ளு கொண்டு எழுதிய கற்காலம் மொழி பன ஓலையில் எழுதியது. தேவ பர என்ற பிரகிருதி எழுத்தில் 51 எழுத்தில் 2 எழுத்து சூரியநாதம் பர என்று கூறியதில் தேவ என்பதும் வாயு அக்னி உலகத்தில் சூரியநாதம் கூறியது. ஆ ஆ இ நா எழுத்தை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு குறிப்புகளில் 5 குறிப்புகளாய் கூறியது. அதில் பார்த்தால் புரியும் எழுத்தின் செயல் எப்படி என்று. அது உடலுக்குள் என்பது. இப்படி சமஸ்கிருதம் கூறாது. அப்படி என்றால் இதற்கு முன்னால் கூறியிருக்க வேண்டும், கூறவில்லை, இனியும் கூறாது. காரணம் எழுத்தின் வடிவம் பா ரா, அதில் கூறியது புரியும், நா எழுத்து என்று. அது ஏது மொழியர்க்கும் பார்க்கலாம். 2 எழுத்தில் பர என்று வருவது. அப்படி கூறுவதில் உடல் எழுத்து 51, பிரகிருதி எழுத்து 51 தமிழ் சித்தர் மொழிகளில் கூறுவது. அப்படி எழுத்தை ஒவ்வொன்றாக பிரித்து அதன் வடிவச் செயலில் சமஸ்கிருதம் கூறாது. தமிழ் கூறும் ஆண் பெண் எழுத்து. அது இன்றும் தமிழ் எழுத்தில் உண்டு. எழுத்துக்கள் உடலில் மூலாதாரம் 4, அன்னக்குடலில் 6, நீர்க்குடலில் 10, நெஞ்சு கூட்டில் 12, தொண்டையில் 16, 3 எழுத்து நெற்றியில் ஆக்ஞ. தமிழ் எழுத்து சொல்லில் 15 எழுத்துக்கள் தமிழில் கிடையாது. அது சித்தர்களுக்கு அலி எழுத்து என்று கூறுவது. 6 எழுத்து உயிர்மை என்று எழுத்து வரும். அந்த எழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்து அந்த 2 இடத்திலிருந்து எடுத்த எழுத்து. அப்படி இங்கு கூட்டினால் 18 எழுத்துக்கள் மெய்யெழுத்து, 12 எழுத்துக்கள் உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து 6, அலி எழுத்து 15 கூட்டினால் 51 வரும். இதில் 21 ரூபம் எழுத்துண்டு. 21 மாடன்மார்கள், 21 வாதையர்கள், 21 கன்னிகர்மார்கள். அப்படி வருபவை அனைத்திலும் இந்த 21 எழுத்து தத்துவம் தமிழ் எழுத்தில் வருவது. நடராஜர்
கலையில் வரும் அந்த 21 எழுத்தின் செயலில் அதில் 21 முகங்கள் இருக்கும். அப்படி கூறுவதில் மா என்றால் உடல். இப்படி சமஸ்கிருதம் கூறுமா? கூறாது. வாடகைக்கு கடமெடுத்த மொழி, தனித்து இல்லை இன்று எங்கும் ஒரு மாவட்டம் போல். இங்கு எந்த மொழி தகுதி, அந்த மொழி தேவ என்பதில் எழுத்து வடிவத்தில் கூறுவது சமஸ்கிருதம் கூறுமா? பார்க்கல. தேவ என்பதில் தேயில் வரும் ஏ ஒலியும் வாயும் வாயு எழுத்து. தா என்பது அக்னி எழுத்து. பூமியில் வாயுவை சுற்றி அக்னியா, அக்னியை சுற்றி வாயுவா, இரண்டும் நீங்கள் புரிந்தால் யாருக்கும் புரியும். இரவு பகலிலும் வாயு நிறைந்து நிற்கும் பூமி உலகத்தில். அதன் வெயில் சூடு ஏறுவதன் மூலம் இந்த வாயு செயலில் சூடு ஏறி அது உயிர்களின் தொலியை பொதிந்து செயல்படும். அது ஜாதி, மதம், மொழி என்று கிடையாது. ஆனால் சமஸ்கிருதம் எங்கள் தெய்வம் என்று கூறும்போது இப்படி கூற முடியாத சமஸ்கிருத எழுத்து எப்படி இவர்கள் இச்செயலில் அவர் குலம், அவர் இனம், அதுபோல மதப்பெருமை கூறுபவர்கள் அனைத்தும் இங்கு தேவ உடல் தத்துவம், தமிழ் தத்துவம், வசி தத்துவம். தேவ என்பது கற்காலம் முள்ளு கொண்டு எழுதி அதன் செயலில் உடலை எழுத்தொலியில் தெய்வம் ஆக்கியது. அதை மூடி மறைத்தது சமஸ்கிருதம். அதனால் இன்று தமிழர்களுக்கு என் நிலை தமிழ் தத்துவங்கள் என்று புரியாமல் போனது. அந்த வகையின் அதன் அடிப்படையில் இங்கு கூறுவது சமஸ்கிருதம் பெரிய மொழி, முந்திய மொழி என்றால் பட்டினத்தார் குறிப்புகள் வருவது 52 எழுத்து, 48, 30 எழுத்துக்களில் சந்த எழுத்து என்பது எதற்கு? இப்படி கூறுகையில் திருமந்திரம் பரத்துவம் 12 கூறுவதில் வாழ் சொல் வருகிறது. அது வவ்வெழுத்தும் மவ்வெழுத்தும் வாளாகும் என்றது சிவவாக்கியர் குறிப்பில் கூறியது. இங்கு இடைக்காடர் சித்தர் உடல் குறிப்பு, தாண்டவ கோனார் கூற்று. தாண்டவம் என்றால் என்ன? அப்போது சிவத்தாண்டவம், நடராஜர் தாண்டவம். இச்செயலில் இந்த ஒரு வார்த்தையில் அங்கு போகும்போது தமிழ் எழுத்தில் கூறுவது கோனார் என்றால் கோ அறிவு, நா என்றால் நான் இதற்கு முன்னில் கூறியது சூரியநாதம் 93 வரையும் கூறுவது நா ஒலி சங்கிலிருந்து அது கண்ணின் கீழ் செயல் வருவது. அப்போது கோ அறிவு, அதற்கு காரணம் கண்ணின் காட்சி செயல். இர் இதற்கு முன்னால் கூறியது இர் என்று வரும்போது வார்த்தைக்கு உடல் பாதி, சூரிய ஒளி பாதி. அப்போது கோனாரே அறிவின் மயம், மனது, அறிவு தெய்வம் என்பதன் பொருள். அந்நிலையில் சூரியன் வாழ்பட்ட துய்ய பனிக்கெடும் தோற்றம்போல் வெவ்வினை தூள்படவே நாரி இடைப்பாகன் தாழ் நெஞ்சிற் போற்றியே நற்பதி சேர்ந்திடும் கோனாரே. இது 8ஆம் குறிப்பு. சூரியன் வாழ்பட்ட துய்ய பனிக்கெடு. சூரியன் வாழ் என்றால் என்ன? சூரியன் நிறம். பட்ட
தொல்காப்பியம் எழுத்தெனப்படு பவ படு பவ பவ உடலில் படு பட்டு போவது. இங்கு சூரியன் வாழ்பட்ட பட்டு அந்த வாழ் நிறத்தால் உடலுக்குள் பாதி செயலை பட வைத்தது என்றால், சூரியனில் எந்த மரத்தை வெட்டி போட்டாலும் நீர் இல்லாதவை காய்ந்து போவது போல் உடலுக்குள் அந்நிலை ஆனது. பனி கெடும். பனி என்றால் என்ன? எந்த வெயிலானாலும் உங்களுக்கு காமம் உங்கள் உடலில் ஏறினால் என்ன செய்யும்? உடல் காமச்சூடு, உடல் குளிராகும். அந்த செயல் தோற்றம் போல் வெவ்வினை, தோற்றம் போல் சூரியன் தோற்றன் அதன் செயலை உள்ளில் ஏற்றுவதில் வெவ்வினை தூள்படவை சூரிய கதிர் நிறம் அது மூலாதாரத்தில் காண்பது பிராணாயாமத்தில். அந்த செயல் அற்று போனது. இப்போது சூரிய வாழ்னர் அது நாரி இடப்பாகன் தாழ் நெஞ்சிற் போற்றிய. நாரி பெண் சக்தி, இடது கண்ணு காமம் சந்திரன். இடப்பாகன் தாழ் நெஞ்சிற் போற்றி. இடப்பாகத்திலிருந்து பாகன் ஆண் சக்தி, வலது கண்ணு மாயை. தாழ் நெஞ்சிற் போற்றிய. தாழ் நெஞ்சில் இரத்த சூடு மாறி வரவே அந்த இடத்தில் சூரியன் வாழ் நிறம் அங்கு இருக்க அதை ஸ்துதிக்கும் மனசு அதன் செயல்களை. அப்போது 96 தத்துவ உடல் செயல்கள் அங்கு அமைதியாக இருப்பது அதன் செயலற்று பாதி உடம்பில். நற்பதி சேர்ந்திடும் கோனாரி. நற்பதி நன்மை தீன்மை என்பது அஷ்டாங்க யோகத்தில் வருவது. நற்பதி உயர்ந்தது. திருப்பதி பதி உடல் தன்னை மறந்து இருப்பதில், சூரியன் ஏறி விளையாடுவதில் அதன் உடலில் நாற்றம் போனது. துய்ய பனிக்கெடும். துய்ய உடல் சுத்தமாவது. பனிக்கெடும் காமநிலை போகும். அந்த வாழ்நிற உடலுக்குள் ஆனதில் நாற்றம் இல்லாத உடலில் காம குளிர் உருவாக்கும் உடல் அவயவய செயல்கள் மாறிப்போனது. நாற்ற உடல் இப்போது கிடையாது. அது சூரிய வாளை ஏற்றுவதில் வெவ்வேறு வினை வழிகளை அதன் வழிகளில் செயல்படுத்துவதில் உடல் வினைகள் அதன் கதிர் நிறம் மாற்றியது மூலாதாரத்தின் செயலில். நாரி காமம் தூண்டும் இடது கண் சக்தி காமம். அதை நெற்றியில் வலது பாக கண் மாயக்காரன், வலது கண்ணு அக்னி நெஞ்சு. அங்கு வெள்ளை நிறமான நாதம் அது உருவாவது நின்று போனது. காரணம் இந்த அஷ்டாங்க யோக செயலில். அதிலிருந்து தபசு தாபதபசு நிலையில் வந்ததில் சூரிய வாழ் நிறம் ஏற்றியதில் இப்போது ஸ்துதிக்கிறது. அங்கு அதன் சக்தி இல்லை. அதாவது உடல் செயலில் உடல் உருகுவது, உருகி இந்த சூரிய வாழ் நிறத்தால் உருகியது. அப்படி முந்திய திருப்பதி நற்பதி உடல் எங்கும் அதற்கு மேல் இனி பதி என்ற செயல் கிடையாது. வெயிலில் இருந்து அவர் உடலில் அவன் உள்ளில் ஏறி உடல் மறந்து அவர் இருக்க என் மனசு திறந்து சகசிராரம் தலை உச்சியில் தானே அந்த சூடு சக்தியில் திறந்து வானத்தில் எங்கும் சுற்றி அலைவது போல அப்படி ஆன நிலை ஆனதில் என் அறிவின் திகளை. இதில் பெண் பெண் செயல் மாது என்பது கோ அறிவு செயல். திரிமந்திரம் கூறுவது 12. அதில் எழுத்தை ஊனி
கூறுவது. பட்டினத்து சித்தர் கூறியது சந்த எழுத்து. இங்கு அதன் எழுத்து தத்துவத்தை கூறுவது. கோது குலவிய கொண்டை குளர்ச்சடை மாது குலாவிய வாழ் நுதல் பாகனை யாது குலாவி அமரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வாரே. இதில் எழுத்துக்கள் 57 எழுத்து வருகிறது. இது சந்த எழுத்தா என்றால் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சமஸ்கிருதம் கூறி எங்கள் மொழி பெரிது என்று கூறுபவர்களுக்கும் இந்த 57 தத்துவம் கூறலாம். இங்கு 4 வரியில் தொடக்கம் 2 வார்த்தையில் வருவது கோது குலாவிய மாது குலாவிய யாது குலாவி கோது குலாவி என்று வருவதில் தூ 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 என்று 4 வரியிலும் வருகிறது. முதலில் கோது கோ அறிவு, மாது பெண், யாது நெற்றியில் மாயை மாறுவது, கோது மீண்டும் அறிவு. இதன் செயலை இப்போது எழுத்து மூலம் கூறுவது பார்க்கலாம். 4 வரியில் தூ குலாவிய 4 தூ வருகிறது, 4 கூ வருகிறது, 4 லா வருகிறது, 4 ஆ ஒலி, லாயில் ஆ ஒலி வருவது. இப்படி வருவதில் கோ அறிவு 1ஆம் வரி தொடக்கம், கோது 4ஆம் வரியிலும் வருகிறது. அப்போது தொடக்கம் முடிவு பெற வேண்டும். அப்படி அர்த்தம் கூறும்போது இங்கு 2ஆம் வரி தொடக்கம் மா அது உடல், 3ஆம் வரி யா நெற்றி, 4ஆம் வரி அறிவு கோ. இதில் அக்னி எழுத்து 18 எண்ணம் வருவது உ தா ரா ஒலியில் வரும் அனைத்து எழுத்திலும். காயில் கூ வந்தால் கா வேறு ஊ வேறு, அப்படி கூறுவது. வாயு 22 எழுத்து வருகிறது, அது வா லா ஓ என்பதில் கூறுவது. அன்னை எழுத்து 22 க நா ஆ ஆ ஒலியில் வருவதை கூறுவது. நீரெழுத்து 9 ஈ ஒலியோடு சேர்ந்து வருவது மா டா என்ற எழுத்துக்கள். இப்படி கூறுவதில் 57 எழுத்தை விட கூடுதல் வரும். அப்போது இதன் எழுத்து அவர்கள் இப்படி எழுத காரணம், அன்று இன்றைய போல் 1-2 எழுதும் எண்ணம் கிடையாது. எழுத்துக்களை வைத்து கூறுவது. அந்த எழுத்து அன்னை எழுத்து. இங்கு கூறிய 51 எழுத்து 6 இடத்தில் அதை வைத்து அதன் எழுத்து செயலை வைத்து இங்கு அவர்கள் குறிப்புகள் எழுதியது. அப்போது கோது குலாவிய கொண்டை குளர்ச்சடை அறிவு ஆனது அக்னி தாபதபசில் குலாவிய நிறைந்து நின்ற கொண்டை குளர்ச்சடை சூரிய செயல் சூரியன் இன்றை நெற்றியில் குளர்ச்சடை. இது சிவவாக்கியர் கொண்டை சடைமுடி என்பது. சடைமுடி, கொண்டை சடைமுடி. அப்போது குளர்ச்சடை நெற்றியில், உச்சியில் மனசு திறந்து சகசிராரம் போவது. மாது குலாவிய வாழ் முதல் பாகனை, அது பெண் சக்தி இந்திரிய செயல். குலாவிய அதன் செயலில் ஆவி சூரிய சூடு ஏற்றுதலில் வாழ் நிறம் கண்ணுதல் கண்ணில் செயல் பாகனை சூரிய செயல். உன் உடலில் உன் வலது கண் செயல். யாதும் குலாவி யாது நெற்றியில் தூ அதன் பொருள் நடுநெற்றி. அமரரும் தேவரும்
அமரரும் தேவர் முனி செயல் உடல் அமரரும் அமர்ந்திருப்பது சூரிய ஒளி. அது தேவர் அசுரன் தேவன்மாரை ஓட்டினார் கதையில் வருவது. அந்த நிலை கடந்து அப்போது சூரிய தேவர் முனி செயல் கிடையாது. அசுர செயல் மாறி சூரிய செயல் வருவது. கோது குலாவி குணம் பயில்வானே. கோது அறிவு மயம், குலாவி மனசு, குணம் முக்குணம் ராஜச தாமச சத்துவ குணம். அதன் தத்துவம் பயில்வாரே அதன் செயலை முறியடித்தாரே ரா. அப்போது சூரியன் வாழ் நிறச் செயலில் நடப்பது. இப்படி கூறுவது சமஸ்கிருதம் எந்த வகையில் கூறும்?